அண்மை செய்தி. தமிழகத்தின் மொத்த கடன் ரூபாய் 9.5 லட்சம் கோடி இருப்பதாக திமுக அடித்த இதில் கமிஷன் எவ்வளவு என்று அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதில் தமிழகத்தின் கடன் 9.5 லட்சம் கோடி இருப்பதாக அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆண்டு நிறைவின் போது மக்கள் மீது தமிழக அரசு சுமத்தியுள்ள மொத்த கடன் ரூபாய் 9.5 லட்சம் கோடியை நெருங்கியிருக்கும் என்று தெரிகிறது. இதுகுறித்து அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்தான விரிவான தகவல்களை வழங்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சர் வருகிற 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். இதில் மிக முக்கியமாக தற்போது தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருடைய சமூக வலைதள எக்ஸ் பக்கத்தில் தற்போது அவருடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதில் இந்த மாதம் 14ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இந்த ஆண்டு நிறைவு பெறும் பொழுது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தி உள்ள மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி இருக்கும். கடந்த 2001ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் பேசிய காணொலி ஒன்றை இன்று பார்க்க வாய்ப்பு கிட்டியது. அதில் கமிஷன் அடித்து 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக மாற்றியுள்ளதாகவும் பேசியிருக்கிறார். ஆனால் இன்று மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு திரு மு.க.ஸ்டாலின் அப்படி என்று அண்ணாமலை மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பி தற்போது இந்த சமூக வலைதளங்களில் இந்த கேள்வினை எழுப்பியிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், கடந்த ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு கடனில் இருந்தது. ஆனால் தற்பொழுது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் 9.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருப்பதாக அண்ணாமலை சுட்டிக்காண்பித்திருக்கிறார். இது 2020. நித்யானந்தன், இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.